ஹாய் கைஸ், திஸ் இஸ் சக்ரேஸ். இந்த சேனலோட 10வது வீடியோ இது. இன்றைக்கி என்னடா வீடியோவில் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்னையோட 2024 முடியுது. ஸோ நாளைக்கு வந்து நியூ இயர். இந்த வீடியோ நாளைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நியூ இயரில் இருப்போம்னு அர்த்தம், அண்டு நியூ இயரில் இருப்போம்னு அர்த்தம் 2025. இந்த வருஷத்தில் வந்து நிறையா மூவிஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. எல்லா மூவியும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்பேர் வந்து 2023ஓட இந்த வருஷத்தில் உள்ள மூவி வந்து செமையாக இருந்துச்சு. நான் ஒரு மூவி பஃப்னால நிறையா மூவி போய் பார்த்தேன் தேட்டரில். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தாங்க, இர்ஃபானோட வீடியோ. அதில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, மை டாப் 10 மூவிஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சனால அதே வீடியோவாக போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு நானும் வந்து இதே மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன், மை ஒப்பீனியன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, டாப் 10 மூவிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபீல் குட் அண்ட் ஜாலி காமெடி மூவிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அப்புறம் ஹாரர் மூவிஸும் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் மென்ஷனும் இருக்க போகுது. லைக் இது வந்து ஒரு 15-20 மூவி கிட்ட நம்ம பேச போகிறோம். இதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டாப் 10 மூவிஸில் 2024 வந்திருக்கிற மூவியை பார்க்க போகிறோம். அதில் டாப் 10லேருந்து நம்ம போயிடலாம். டாப் 10லேருந்து 1 வரையும் இருக்க போகுது. அப்புறம் டாப் 10வது மூவி என்னென்னா வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லவர் தான். லவர் மூவி வந்து ஒரு டாக்ஸிக் லவரை பற்றி உள்ள ஒரு செமையான மூவி. அது ஒரு அருண், நம்ம மணிகண்டன் அந்த நடிச்சிருக்கிற அருண்னு ஒரு கேரக்டர் வந்து வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு அதில். அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு டாக்ஸிக் லவர் எல்லாத்துக்கும் வந்து அப்படி இருக்கும். ஒரே செகண்ட் இங்க இருந்து கீழே குஸ்டனா சிம்பிளா எல்லாம் முடிஞ்சிடும்னு தோணுது. நான் யாருக்கும் தேவையில்ல, ஏன் எல்லாரும் என்னை பார்த்து ஓடுறீங்க? ஆனால் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் மட்டும் டாக்ஸிக் லெவலில் அந்த இருக்கிறவங்க மாறி இந்த டீ கடை வச்சு நான் தான் அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வச்சுருப்பாங்க. அது லைக் அந்த டேரக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நான் அதுக்காக வைக்கலன்னு. ஸோ ஆனால் வந்து அந்த படத்தவா பார்க்குறப்போ நல்ல ஒரு மூவிங்க. ஆனால் 2024 அந்த படத்தில் உள்ள பாட்டுலாம் வந்து செம்ம போட்டுச்சு. 2024 எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டோரியிலலாம் அதுதான் இருந்துச்சு. லைக் என்ன தான் நான் சொல்கிறேன்னா, தேன் சுடரை சொல்கிறேன். தேன் சுடரை கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ எல்லாருமே கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் தேன் சுடரை பாட்டு பிடிக்கும். அதனால நம்ம லிஸ்ட் போர்டில் வந்து ஒரு 10 மூவி வச்சுருக்கோம்ல, அதில் 10வது இடத்துல லவர். சாய்ஸ் நம்ம 9வது இடத்துல என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 படம் வச்சுருக்கோம். அந்த 2 படமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் தான் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அரிதாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து மூவி பஃபாக இருக்கிறவங்க அண்ட் மூவியை டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதில் 9ஆவதாக இருக்கிற மூவி வந்து ஒரு 2 மூவியில் நம்பர் 1 மூவி என்னன்னா, சட்டம் என் கையில். அந்த மூவியை பற்றி சொல்லணும்னா வேற மாதிரி ஒரு மூவிங்க. ஒரு த்ரில்லர் பேஸில் ஒரு ஹீரோ வந்து சதீஷ் காமெடியை அவர் தான் நடிச்சது. ஒரு நல்ல ஒரு மூவிங்க. ஒரு த்ரில்லராக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார் அவர். அந்த கார்லேருந்து அந்த டெட் பாடி இருக்கும். ஒரு மாதிரி த்ரில்லராக கொண்டு போய் லாஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு முடிப்பாங்க. வேறு மாதிரி இருக்கிற மூவி அதெல்லாம். இது மாதிரி மூவிலாம் வந்து அண்டர்ரேட்டடாக தான் எல்லா நாளும் இருந்திருக்கு. நீங்கள் இந்த மூவி வந்து இப்போ கூட நம்ம ஆன்லைனில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். கைஸ், நம்ம 9வது இடத்துல 2ஆவதாக ஒரு மூவி நான் சொல்லியிருந்தேனே, ஒரு 2 மூவி இருக்குது. அதில் 2ஆவதாக மூவி என்னன்னா, போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அந்த மூவி பற்றி சொல்லணும்னா ரியலி வேற மாதிரி இருக்குங்க. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், ஆம்புலன்ஸில் ஒரு மார்ச்சுரி டிரைவர் இருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு டிரைவர் வந்து ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு ஒரு ஊருக்கு போகணும். இந்த ட்ராவலில் என்ன நடக்குது, என்ன திருப்பம், அதுதான் கதை. உண்மையாக வேற மாதிரி உள்ள கதைங்க. அதில் வந்து ஆக்டர் கருணாஸ் அப்பா வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்க. அது ஒரு கேரக்டர் செமையாக இருக்கும். விமல் சார் வந்து இன்னுமே சூப்பராக நடிச்சிருப்பாரு. லைக் இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா 9வது இடத்துக்கு இந்த 2 மூவியும் தரமான மூவி. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான் 9வது இடத்துல வச்சுருக்கேன். அவ்வளவும் வைரலாகவும் ஆகலை. ஆனால் மூவி பிடிச்சவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த மூவி பற்றி சொல்லணும்னா அது ஆன்லைனில் இருக்குது. ஒரு 2 மூவியை வாட்ச் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி போகும். டாப் 8ல் உள்ள மூவி என்னன்னா, ராயன். புதுசா வேலை செஞ்சிருக்கியா? அவனாண்டெல்லாம் வச்சுக்காத போ. ராயனை பற்றி சொல்லணும்னா, நம்ம தனுஷ் அண்ணா அண்டு சந்தீப்
அவர், அப்புறம் காளிதாஸ், அப்புறம் நம்ம துர்கா, அவங்களாம் சேர்ந்து நடித்த ராயன் மூவி. அதில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி தான் தனுஷ் சார் நடிச்சிருப்பாரு. அண்டு வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்க. எஸ்.ஏ. சூர்யா விட்டுட்ட பாருங்க. எஸ்.ஏ. சூர்யா சாரும் வேறு மாதிரி நடிச்சிருப்பாரு. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் அதுக்கு மியூசிக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா, அந்த உசுரே நீ அந்த சாங் இருக்குல்ல, அது வந்து வேர்ல்டு வைடு ஹிட்டுங்க. அந்த சாங், அப்புறம் வாட்டர் பாக்கெட் சாங், அண்டு வேறு மாதிரி ஒரு படங்க. அது ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் லாஸ்ட்டில் மட்டும் ஒரு செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்தியிருந்தால் வேறு மாதிரி மூவியாக அமைஞ்சிருக்கும். ஆனால் 2024 மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம ராயன் வைக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மூவி பார்க்கலாங்க. லாஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்கும், பட் சூப்பரான மூவி அது. நம்ம 8th பிளேஸில் ராயன். கைஸ், நம்ம 7th பிளேஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேறு மாதிரி ஒரு மிஸ்ட்ரி அண்டு ஒரு அதே நிமிஷத்தில் ஒரு த்ரில்லர் பேஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்லாம் ஒரு சப்ஜெக்ட் பார்க்கணும்னா நம்ம தங்கலானை பார்க்கலாம். தங்கலான் பேசிக்காக வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி அது. லைக் ஒரு கோல்டு ஸ்மக்லிங் அதெல்லாம் அது கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை, அதுக்கும் முன்னாடி உள்ள பேசிக்கான ஸ்டோரி. அது நடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம விக்ரம் சார் அண்டு மாளவிகா மோகன் அண்டு ரஞ்சித் சார் வந்து டைரக்ஷன். ஒரு வேறு மாதிரி ஒரு மூவி. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நினைக்கிறேன். ஒரு மியூசிக்கில் வந்து தரமான ஒரு மியூசிக்குங்க. அந்த ஒரு த்ரில்லர் பேஸில் அந்த வைப்பு கொண்டு போவாங்க. அந்த படத்துக்குள்ளே நாமளே ட்ராவல் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி லாஸ்ட்டாக அந்த தங்கத்தை எடுக்கிறது, அந்த சீன்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. லைக் தேட்டரில் போய் நான் பார்த்தேன். உண்மையாக ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். வேறு மாதிரி ஒரு ஃபீல் இது. ஆனால் ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான் அதுக்கு வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகுன்னாங்க. லைட்டாக லாஸ்ட் சீன் மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். பட் வேறு மாதிரி ஒரு மூவி. நம்ம லிஸ்ட் போர்டில் வந்து 7th பிளேஸில் இருக்குது. மஸ்ட் வாட்ச் பார்க்கலாம். 2024 வேறு மாதிரி ஒரு கைஸ். நம்ம லிஸ்ட் போர்டில் 6வது இடத்துல என்ன மூவினா கோட். பேர்லேயே இருக்குது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதி விஜய் சார் நடித்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோ அண்டு என் தலைவன். வேறு மாதிரி உள்ள மூவிங்க இது. சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த ஜானர் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் தளபதி ஃபேனாக எங்களுக்கு வேறு மாதிரி பிடிச்ச படம் இது. ஏன்னா தளபதி சார், பிரசாந்த் சார், அப்புறம் வந்து பிரபுதேவா சார், ஸ்னேகா மேடம், அப்புறம் வந்து அவங்க பேர் நான் தெரியல, யோகி பாபு ஆர்ல வைபோ, அவங்களாம் சேர்ந்து நடித்த வேறு மாதிரி உள்ள மூவி. வெங்கட் பிரபு சார் தான் டைரக்ஷன் அண்டு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. மியூசிக் மட்டும் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுங்க, பட்டு வேறு மாதிரி உள்ள படம் தான் இது. சயின்ஸ் ஃபிக்ஷனாக அண்ட் வந்து குளோனிங் சப்ஜெக்ட் வந்து நான் வந்து ஆடியூட்டில் தான் பார்த்துருக்கேன், இங்கே பார்த்தது கிடையாது. மொதல் தடவை தமிழ்நாட்டில் குளோனிங் சப்ஜெக்ட் பண்ண ஒரே படம்னா கோட் தான். 2024 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக தளபதியோட மாஸுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும்னா கோட்டை ப்ரிஃபர் பண்ணுவேன். குளோனிங்கும் இருக்குங்க, சயின்ஸ் ஃபிக்ஷனும் இருக்குது. மறக்காமல் இந்த மூவி போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் செக் பண்ணலன்னா ஓடிடியில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். கைஸ், நம்ம 5வது இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மணி ஓரியன்டான ஒரு படம் தான். இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரீசெண்ட் டேஸில் வேறு மாதிரி வந்து ஒரே படம் லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு வெரி வெரி இன்ஸ்பிரேஷன் மூவிங்க. எனக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் குரூப்பு அண்டு பேங்கிங் வேலை தான் போகலான்னு தான் இருக்கேன் நெக்ஸ்ட் இயர். அண்ட் பேங்கிங்கில் தான் எக்ஸாம்லாம் எழுதி அது மூலயமா போகணும். அந்த மூவியை பற்றி சொல்லணும்னா ஒரு தப்பான நோக்கம் தான், பட் வந்து ஒரு ஃபேமிலிக்காக வந்து அவர் எவ்வளோ இப்படிலாம் பண்ணுறாரு, ஒரு புவர்லேருந்து ஒரு எப்படி போகிறாரு, அதுதான் ஒரு கதை. ஒரு நல்ல ஒரு க்ரைம் அண்டு பேங்கிங் செக்டாரில் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மூவி. அண்டு வேறு மாதிரி இருக்குங்க அந்த மூவி. அந்த மூவிக்கும் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் வந்து விக்கின்னு ஒன்று நினைக்கிறேன். விக்கின்னு ஒரு தெலுங்கு படம். ஆனால் இது பட் தெலுங்கு படம் மாதிரியே இருக்காது, தெலுங்கு படமாக தான் இருக்கும். பட் எப்படி சொல்கிறேன்னா 2002 அப்படி உள்ள காலகட்டம். ஒரு நல்ல ஒரு மூவிங்க, மறக்காமல் எல்லாமே வாட்ச் பண்ணி பாருங்கள். செம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு வைபை கொடுக்கும் அந்த படம். நம்ம 5வது இடத்துல வச்சுருக்குது லக்கி பாஸ்கர். கைஸ், நம்ம டாப் 10ல் 4th பிளேஸ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவிங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவினா எப்படி நான் சொல்கிறதுனா, ஒரு 3 மணி நேரம் படம். நிறைய பேர் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அந்த தேட்டரில் போய் உட்காந்தாங்க. அண்ட் வந்து போர் அடிச்சிச்சா என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நாள் நான் போனேன், போர் அடிக்கலைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மூவிக்குள்ளே நான் கனெக்ட் ஆகிட்டேன்.
அவ்வளோ சூப்பரான மூவி அது. என்ன மூவி பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகனை பற்றி சொல்லணும்னா நம்ம கார்த்தி சார் அண்டு வந்து அரவிந்த் சாமி சார் வேற மாதிரி, பிரேம்குமார் டேரக்டர் வேற மாதிரி எடுத்திருந்தாங்க. 96 எடுத்தவர். ஒரு நல்ல ஒரு பாய் டு பாய் மென் அவங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், அவங்களோட லவ் எப்படி இருக்கும், அதுதான் ஸ்டோரி. ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். தஞ்சாவூர் பேஸ்டு, தஞ்சாவூர் சுற்றி நடக்கிறது. நான் என்னோட பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர், அதனால வந்து எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சு. அந்த ஜங்ஷன் அப்புறம் வந்து கோயில் அதெல்லாம் ஒரு மாதிரி கனெக்ட் ஆனதுனால எனக்கு ரொம்ப அந்த படத்தை பார்க்க பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த வைபே வேறு மாதிரி இருக்குங்க. அந்த சைக்கிளில் போகிறது, அந்த மியூசிக்கு, லாஸ்ட்டில் கமலஹாசன் சார் பாடினது, ஃபஸ்ட்டு சீனில் பாடினது, அண்டு வேறு மாதிரி ஒரு படம். ஃபீல் குட்டாக ஒரு 3 மணி நேரம் தரமாக உட்காந்து பார்க்கலாம். நம்ம ஓடியில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கார்த்திக் சாரோட கரியர்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபீல் குட்டில் ஃபஸ்ட்டு மூவின்னு சொன்னீங்கன்னா நம்ம மெய்யழகனை சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டு போர்டில் வந்து 4th பிளேஸாக இருக்குது. கைஸ், நம்ம லிஸ்ட்டு போர்டில் வந்து 3rd பிளேஸில் பார்க்குற போகிற மூவி என்னன்னா, நம்ம ஒரு ஆர்மி பேஸ்டாக ஒரு நல்ல ஒரு பவர் பேக்கடான ஒரு மூவி பார்க்கணும்னா, ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியாக பார்க்கணும்னா நம்ம அமரனை சூஸ் பண்ணலாம். அமரன் பற்றி தான் பேச வந்திருக்கேன். அமரனை பற்றி சொல்லணும்னா ஒரு வேறு மாதிரி ஒரு மூவிங்க. ஒரு லவ் பேஸ்டாக போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து ஒரு ஆர்மி சோல்ஜர், ஒரு வார் ஃபீல்டு, அது மாதிரி ஒரு ஸ்டோரி. அந்த மூவியில் வந்து எஸ்கே சார் நடிச்சிருக்காரு, சாய் பல்லவி மேடம். அண்டு வந்து அந்த டேரக்டரோட பேர் வந்து ராஜ்குமார். அடுத்தது வந்து தனுஷ் சாரை வச்சு பண்ணுறாரு. அடுத்த வருஷம் வேறு மாதிரி இருக்க போது. அதுவும் அமரன் பற்றி சொல்லணும்னா, நான் லிட்ரலி தேட்டரில் இருந்து அழுதுங்க. லாஸ்ட்டு சீனு, அந்த அவங்க அழுகுற சீன்லாம் நம்ம முகுந்த் சார் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு வந்து இந்த படத்து மூலயமா காட்டியிருப்பாங்க. நம்ம கமலஹாசன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு ஜிவி பிரகாஷ் மியூசிக். இந்த வருஷத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்ட்டு மூவிக்கெலாம் ஜிவி பிரகாஷ் சார் வந்து மியூசிக்காக இருக்குது. வேறு மாதிரி ஒரு மூவி. அமரனை வந்து தேட்டரில் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓடிடியில் பார்த்தாலும் பிடிச்சிருக்கும். நம்ம லிஸ்ட் போர்டில் வந்து 3வது இடத்துல வச்சுருக்கோம். மஸ்ட்டு வாட்ச் பாருங்க காய்ஸ். நம்ம லிஸ்ட் போர்டில் வந்து 2வது இடத்துல இருக்கிற மூவி வந்து எல்லாருமே மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, லபர்பந்து. ஏன் அப்படி சொல்கிறான்னு வைங்களேன், நம்ம ஹரிஷ் கல்யாண், அப்புறம் தினேஷ், அப்புறம் ஸ்வாஸ்தி, அப்புறம் சஞ்சனாவோ ஏதோ வரும், அவங்களாம் வந்து சேர்ந்து நடித்த லபர்பந்து. இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா ஒரு வேறு மாதிரி ஒரு கிரிக்கெட் பேஸில் மாமனார் மருமகனோட சண்டை, பார்க்கிங், ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்கும். படம் ஃபுல்லாக அப்படி தான் கொண்டு போய் லாஸ்ட்டில் வந்து ஒரு இவங்களோட கெத்து அவங்களோட கெத்து அது ஒரு மாதிரியாக கொண்டு வந்துருப்பாங்க. மூவி டேரக்டருக்கு இது மூவி. தமிழரசன் மூவி மாதிரியே இருக்காது. ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அண்ட் வந்து ஒரு பவர் பேக்கடான ஒரு மூவி, ஒரு கிரிக்கெட் பேஸ்டான ஒரு ஈகோ கிளாஷ் மூவி பார்க்கணும்னா நீங்கள் வந்து லபர்பந்து சூஸ் பண்ணி பாருங்கள். 2024 வேறு மாதிரி ஒரு மூவி, மஸ்ட் வாட்ச் காய்ஸ். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபஸ்ட்டு பார்க்குற மூவி என்னன்னா, நம்ம லிஸ்ட்டு போடலே டாப் 10ல் நம்பர் 1 மூவி என்னன்னா மகாராஜா மூவியை பற்றி சொல்லணும்னா, நம்ம நித்திலன் டேரக்டர். அண்டு அவர் என்ன படம் எடுத்துருக்காருன்னா, குரங்கு பொம்மை படத்தை எடுத்திருக்காரு. ஒரு வேறு மாதிரி ஒரு மூவி அது வேறு மாதிரி ஒரு மூவி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மகாராஜா வந்து டோட்டலி அவுட் ஆஃப். எப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. சிங்கம் புலி சார், நம்ம விஜய் சேதுபதி சார், அப்புறம் வந்து அவர் பேர் கூட ஏதோ வரும், அந்த பேர் கூட நம்ம கங்குவால கூட நடிச்சிருப்பார். அது வேறு மாதிரி ஒரு மூவி. ஏன் கங்குவா மென்ஷன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மென்ஷன் பண்ணால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் பண்ணாமல் விட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் இயரில் வந்து கார்த்திக் சுப்ராஜோட மூவி வரப்போகுது, சூர்யா சார் நடித்தது. வேறு மாதிரி நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். அண்டு நம்ம மகாராஜா பற்றி சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளேவாக வேறு மாதிரி இருக்கும். அண்டு டிஃப்ரெண்ட் லைனில் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஒரு கருத்தோடு முடிப்பாங்க, ஒரு இதோட முடிப்பாங்க. வேறு மாதிரி இருக்கும். அதோட ரைட்ஸ் வந்து கொரியா, ஜப்பான் இதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். வேறு மாதிரியே வந்து சம மூவியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி கரியர்லேயே வந்து நம்பர் 1 மூவி இது மகாராஜா. நம்ம டாப் 1ல் வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை மூவியில் இது பெஸ்ட்டாடான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இதுதான் வந்து இந்த வருஷத்தோட ஒரு நல்ல ஒரு மூவினா பார்க்க எல்லாமே இருக்குங்க அந்த படத்தில். அப்படிப்பட்ட ஒரு மூவி, அதனால தான் நம்பர் 1ல் வச்சுருக்கேன். பாருங்கள் காய்ஸ். நம்ம ஸ்பெஷல் மென்ஷனை மறந்துட்டோம் பாருங்கள். நம்ம ஸ்பெஷல் மென்ஷனில் ஒரு 3 மூவி வச்சுருக்கேன். ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது, ஒரு போன மாதம் ரிலீஸ் ஆனது, இந்த மாதம் ரிலீஸ் ஆனது. ஒரு
ஒரு வேற மாதிரி ஒரு படம் தான் அது. என்னத்த ஃபஸ்ட்டு மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை 2. நான் இன்னுமே அந்த மூவி பார்க்கல, அதனால உங்கள்கிட்ட சொல்ல. ஆனால் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் ஏன் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த மூவி நல்லாயிருக்கும், அதனால தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் மூவி போய் தேட்டரில் பார்த்தேன், வேறு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் மூவி வந்து இன்னும் நான் நிறைய ரிவ்யூ கேட்டப்போ இன்னும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் படத்தை பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அண்டு செகண்டாக அந்த ஸ்பெஷல் மென்ஷனில் செகண்ட் வீடியோ என்னன்னா அண்டு சொர்க்கவாசலை பற்றி பேசணும்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் வந்து வேறு மாதிரி ஒரு ஆக்டிங்கில் அண்டு புதுப்பேட்டை தனுஷ் தெரியுமா, அந்த லைக்கில் இருக்கும். ஒரு இன்னசென்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து அவரே மாறிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கவாசலில் ஒரு ப்ரெசன்ட்குள்ளே நடக்கிறது ஒரு வேறு மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னா நீங்கள் சொர்க்கவாசலை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு தேர்டாக பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா புஷ்பா 2 பார்க்க போகிறோம். தேட்டரில் போய் பார்த்தாங்க. எனக்கு டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன் பிடிச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது, பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன அதில் நிறைய பேத்துக்கு சில ஆடியன்ஸுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூவி அது புஷ்பா. அந்த ஸ்வாகு, அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கு டாப் மேட்சாக இருக்குங்க. அந்த நம்ம லிஸ்ட்டு போர்டில் 4th படமாக இருக்கிறது ஸ்டாரை பற்றி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவிங்க. எனக்கு ட்ரெய்லரை பார்த்தே வந்து ஒரு இப்போ வரையும் அந்த ட்ரெய்லர் நான் திருப்பி பார்த்துட்ருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மூவி. ஒரு பாய் அண்ட் மென்னுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது, அப்புறம் வந்து ஒரு டெவலப் ஒரு நல்ல ஒரு படமாக வந்து ஸ்டாரை நான் பார்க்குறேன். சில பேத்துக்கு அது பிடிக்காம இருக்கலாம், ஆனால் ஸ்டார் வந்து ஒரு நல்ல ஒரு மூவி. எல்லாருமே நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த ஸ்டாரை பற்றி சொல்லணும்னா யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்கில் வந்து கவின் ஆக்டிங்கில் வேறு மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, அடுத்தது ஃபீல் குட் மூவியில் வந்துடலாம். ஃபீல் குட் மூவி அண்ட் ஜாலி அண்ட் த்ரில்லர் மலையாள சைடு. அண்டு பிரேமலு, நம்ம வேகமாக போயிடலாம். பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ், அப்புறம் வந்து ஆவேசம். இந்த ஒரு மூவியும் த்ரில்லராகவும் இருக்கும். மஞ்சுமல் பாய்ஸ் த்ரில்லர் அண்ட் ஆவேசம், அப்புறம் வந்து பிரேமலு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி அண்ட் வந்து காமெடி இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு மூவி, அதை பார்க்கலாம். அண்டு வந்து இதே படத்தில் ஆடு ஜீவிதம் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆடு ஜீவிதம் வந்து ஒரு சர்வைவல் படம். மரியானோட ஒரு 10 மடங்கு இருக்கும். நம்ம பிருத்திவி சார் வந்து வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹாரர் கேட்டகரியில் போகிறோம். ஹாரர் அண்டு மிஸ்ட்ரி அண்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த 3மே சேர்ந்து தான் இருக்கும். அதில் ஹாரர் கேட்டகரியில் நம்பர் 1 பார்க்க போகிறது வந்து என்னன்னா பிளாக்கை பற்றி சொல்லணும்னா அந்த போய் தேட்டரில் பார்த்தேன். முக்கால்வாசி பேத்துக்கு வந்து பிளாக் படம் வந்துச்சுனாலும் என்னன்னு தெரியாது. ஆனால் அது வேட்டைன் கூட கிளாஷ் ஆகி ஒரு வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளாக் மூவி. ஒரு லூப் மாதிரி தான் இருக்கும். லூப் மாதிரியே ஒரு த்ரில்லர் ஏற்றி ஒரு வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் ஜீவா. அந்த டேரக்டர் சொல்லவே வேணாம், வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. பிளாக் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் லூப் மூவி பார்க்கணும்னா பிளாக் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி டிமாண்டி காலனி பார்க்க போகிறோம். டிமாண்டி காலனி பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு டிமாண்டி 1ஓட செகண்ட் வந்து நல்ல ஒரு மெர்ஜாக இருக்கும். அந்த கனெக்ஷன் ரீதியாகவும் சொல்கிறேன். இது வந்து இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு ஆகிருக்கு, இதுதான் அது அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டோரியில் அதே மாதிரி ஒரு ஹவுஸ்குள்ளே ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே மாற்ற மாதிரி காமிச்சு ஒரு வேறு மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானர் எடுத்து போயிட்டு பார்ட் 3 வேறு ஒன்று லீடு கொடுத்துருக்காங்க. ஒரு வேறு மாதிரி அடுத்த வருஷம் மேபி 2026 அப்படி வரலாம். வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு 2025க்கு வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடுத்த வருஷத்தில் இருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அண்டு நம்ம சேனலோட 1 இயர் ஆஃப் சேனல் வந்து நெக்ஸ்ட்டு மந்த் மேபி வரலாம். அதுக்கு ஒரு தனி ஒரு வீடியோ போடலாம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த கேட்டகரியில் சில மூவியாக விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன மூவி விட்டுருக்கேன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்கள் கூட விடைபெறுவது உங்கள் சர்ஃபேஸ். பாய்.